இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 3 men 4 women 12 பாய்ஸ் இவங்க எல்லாரும் ஈக்குவல் தான். ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 3 men ஆர் 4 women ஆர் 12 பாய்ஸ் இவங்க எல்லாரும் எவ்வளோ டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க? ஒரு ஒர்க்கை 1 டேயில் முடிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? 1 டேயில் முடிச்சிருவாங்க. இதில் இதை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னாலே நம்ம அடுத்து அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன? 1 men 1 woman 5 பாய்ஸ் டுகெதர் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ முன்னாடி ஆர் கொடுத்ததுனால ஈக்குவேட் பண்ணோம். இங்கே கொஸ்டினில் கேட்டுக்கிறது வந்து டுகெதர்னு கொடுத்துருக்கனால அவங்க எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்கிறது பேராமீட்டர் வந்து 3 பேராமீட்டரில் ஒரே பேராமீட்டராக நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மென்னாக மாற்றிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மென்னு பிரச்சனை இல்லை. உமன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்னாக மாற்றணும். 4 women ஈக்குவல் டு 3 மென்னுங்கிறது நமக்கு தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 woman ஈக்குவல் டு 3/4 men அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி பாய்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென் மாற்றிக்கணும். 12 பாய்ஸ் ஈக்குவல் டு 3 men. அப்போ 1 பாய் ஈக்குவல் டு 3/12 மென்னு. அப்போது 1 பாய் ஈக்குவல் டு 1/4 மென்னு நமக்கு கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்னாக நம்ம மாற்றிட்டோம். இப்போ சம் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 men + 1 woman + 5 பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ இதுக்கு வந்து 1 men அப்படியே வச்சுக்கோங்க. 1 woman இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 5 பாய்ஸ் 5 இன்ட்டு பாய்ஸ் வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 + 3 + 5 ஈக்குவல் டு 12/4 மென்னு கிடைக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3 மென்னு கிடைக்குதுங்க. இது எல்லாத்தோட ஈக்குவல் என்ன? 3 men செய்யக்கூடிய வேலை. நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3 men வந்து 1 டே வேலை செய்வாங்கன்னு. ஸோ ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் 1 டே. 3 men வந்து 1 டேயில் முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஸ்பியராக கொடுத்துருக்கிறத வந்து நம்ம சிலிண்டராக அந்த வயராக மாற்றுறதுங்கிறது, வயருங்கிறது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், அதுங்கிறதுனால நம்ம ஸ்பியரை சிலிண்டராக மாத்திரம் வித்தவுட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கொடுத்துருக்குற அந்த வால்யூம் அந்த இதை அப்படியே வந்து நம்ம வயராக மாற்றுறோம். அப்படிங்கும்போது நம்ம வால்யூம் ஃபார்முலா எடுத்துக்கணுங்க. இதில் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நமக்கு தெரியும் 4/3 πr3. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h. இந்த லென்த்து அந்த ஹைட்டை தான் வந்து நமக்கு இப்போ கொஸ்டினாக கேட்குறாங்க. சரிங்களா? இதில் ஸ்பியரோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸாக மாற்றிக்கணும். அதே மாதிரி வயராக மாற்றக்கூடிய அதனுடைய டயாமீட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரேடியஸாக மாற்றிக்கணும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஹச் கண்டுபிடிச்சா நம்மளுடைய ஆன்சர் வந்துடுங்க. இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். 4/3 πr வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8, டயாமீட்டர் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 4. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கறனால இங்கே சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மீட்டராக மாற்றிக்கணும். இங்கே 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால 4 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்ற 100ஆல் நம்ம டிவைட் பண்ணணுங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த சைடு மில்லிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும் இன்ட்டு ஹச். இதை நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம 1.5 15/10ன்னு எழுதிக்கலாங்களா? அந்த மாதிரி எழுதிக்கணும். உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி, அதுக்காக தாங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 2 2 டோட்டலாக இது 4 இந்த சைடு போயிடுச்சு, இங்கே 3 இந்த சைடு போயிடுச்சுன்னா ஹச்சுக்கு என்ன வருங்க? 1024/27 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் 37.9 மீட்டர்.
இதுதாங்க உங்களோட ஆன்சர். இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏங்கிறவங்க வந்து 252 செகண்ட்ஸ் அதை ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணுறதுக்கு வந்து 252 செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அது மாதிரி பியோட செகண்ட்ஸ், சியோட செகண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து திரும்பவும் எல்லோரும் ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓடுறதுக்கு. திரும்ப அவங்க வந்து ஒரே பாயிண்டில் எப்போ மீட் பண்ணுவாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பீடில் ஓடுவாங்க. எகெயின் அவங்க ஒரே பாயிண்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே அவங்களோட இண்டிவிஜுவல் செகண்ட்ஸுக்கூட எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆன்சரோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஸோ ஏவோடது வந்து 252 நமக்கு கொடுத்துருக்காங்க, பியோடது 308, சியோடது 198. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுங்க. எல்சிஎம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அவங்க எல்லாத்துக்குமே எல்சிஎம் தெரியும்னு நினைக்கிறேங்க, அதனால தான் நான் சொல்லாமல் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? போட்டிங்கன்னா இப்போது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி வர்றது தான் நமக்கு எல்சிஎம். இதனுடைய எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2772 இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிட்ஸ் ப்ளஸ் செகண்ட்ஸ் கம்பைனில் கொடுத்துருக்காங்க. இதை மினிட்ஸாக மாற்றணுன்னா நமக்கு தெரியும், செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகலைங்க. 46 மினிட்ஸு ரிமைண்டர் வரக்கூடிய 12 அப்படியே செகண்ட்ஸாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ்ங்கிறது தான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க வந்து 15 kg சுகர் இவ்வளோ ப்ரைஸுன்னு கொடுத்துட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 18 kgs ஆஃப் சுகர், அதாவது 15 kg ஆஃப் சுகரில் இருக்குது, அது 18 kg எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக டீக்கு, சுகருக்கு, ரைஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து கம்பைண்டாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 15 kgs ஆஃப் சுகர் நமக்கு தெரியும், அதிலிருந்து 1 kg ஃபைன் பண்ணணும். 1 kg ஆஃப் சுகர் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? 15 kg வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 255. அப்போ இங்கே 15 kg கொடுத்துருக்காங்க. அப்போ அது 1 kgங்கும் போது இங்கே வந்து டிவைட் பண்ணி என்ன பண்ணணும்? டிவைட் தான் பண்ணணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் டீக்கு வந்து 1 kg ஆஃப் டீயை மாற்றணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது 17 kgக்கு, அதை 1 kgக்கு நம்ம மாற்றிக்கிறோம். அதே மாதிரி தாங்க அடுத்து என்னங்க? ரைஸையும் அதே மாதிரி 1 kgக்கு மாற்றிக்கோங்க. 22 kg கொடுத்துருக்காங்க, அதை 1 kgக்கு மாற்றியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சுகர் வந்து 18 kg, டீ 21 kg, ரைஸ் 27 kg. நம்ம 1 kgக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம், 27 kgங்கும் போது எல்லாமே மல்டிபிள் பண்ணணும். இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தாங்க இந்த ப்ராப்ளமும். மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாங்க, இப்போ வந்து எந்த ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் சரிங்க, இப்போ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ என்னன்னு கொடுக்கல, அதோட 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது, அதனுடைய ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அது என்ன வேல்யூ அப்படின்னு அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆல்வேஸ் டிக்ரீஸ் தாங்க ஆகும், ரெடியூஸ் தான் ஆகும். எப்பயுமே ஒரே வேல்யூ 10%னா 10% இன்க்ரீஸ், 10% டிக்ரீஸ், இல்லை 20% இன்க்ரீஸ், 20% டிக்ரீஸ், அந்த பர்சன்டேஜோட வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா, ஒரே வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே ரெடியூஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தான் ஆகும். அது எவ்வளோ ஆகுங்கிறது ஈஸி ஃபார்முலா என்னென்னா x² / 100 தாங்க அதனுடைய ஃபார்முலா. எக்ஸுங்கிற வேல்யூவில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அந்த 10, இங்கே 10% கொடுத்துருக்காங்க, 10² டிவைடட் பை 100, 10² நமக்கு தெரியும் 1. இப்போது இந்த 1ங்கிறது 1% நமக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். எப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாங்க. நெக்ஸ்ட் நம்பர் குடிக்கிற ப்ராப்ளமு. இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை விட இது ரெடியூஸ் ஆகிருக்கு, திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் இன்ட்டு 3 இன்ட்டு 4 மாதிரி அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இந்த மாதிரி வந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் வருதான்னு பார்க்கணும். இதுவே கொஞ்சம் கிட்ட நம்பர் வருது. இப்போ இந்த 32 இங்கே இருக்குது, 32, 64 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10, 20, 10, 15 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணி அதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்து ஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து இது லார்ஜாக ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இது நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் 32 வரும்னு திங்க் பண்ணி பார்க்கணுங்க. இதனுடைய பாதி தான் இது. ஸோ 0.5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 1.5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். ஒரே பேட்டர்ன் தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. 0.5னா 1.5, 2.5, 3.5, அடுத்து 4.5 ஒரே பேட்டர்ன். என்ன இப்போ ஒரு வேளை டிவைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது டிவைட் பை 2, டிவைட் பை 2, டிவைட் பை 2 ஒன்று எல்லாமே டிவைட் பை 2வாக இருக்கும். இல்லைனா டிவைட் பை 2, டிவைட் பை 4, டிவைட் பை 6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேட்டர்ன் வந்து என்னன்னு நீங்கள் பிடிச்சிக்கணும். இப்போ இங்கே 0.5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்குது, அடுத்து 0.5ஆகவும் இருக்கலாம். ஒரு சில சமுக்கு வந்து எல்லாமே 0.5ஆக இருக்கும். இந்த சமுக்கு வந்து 0.5, 1.5, 2.5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே யோசித்து பார்த்து தான் எழுதணும். இப்போ இதை 420 × 4.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1890 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் preceded by vowels succeeded by consonants. இதாங்க ஃபார்மெட்டு. நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்பருக்கு முன்னாடி வவல் இருக்கணும், பின்னாடி கான்சனன்ட் இருக்கணும். வவல்னால் நமக்கு தெரியும் AEIOU, கான்சனன்ட்னா அந்த லெட்டரை விட்டுட்டு மித்த லெட்டர்லாம் வந்து கான்சனன்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் டு ரைட் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1. 1க்கு முன்னாடி என்ன இருக்கணும்? வவல் இருக்கணும். நமக்கு வவல் இல்லை, ஸோ 1 எடுக்கக்கூடாது. அடுத்து 8. 8க்கு முன்னாடி வவல் இருக்கணும், நமக்கு வவல் இல்லை. அதுக்கடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 6. 6க்கு முன்னாடி வவல் இருக்குது, 6க்கு பின்னாடி கான்சனன்ட் இருக்குது. ஸோ 6க்கு முன்னாடி வவல் இருக்குது, 6க்கு பின்னாடி கான்சனன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நம்பரே இல்லை. ஸோ இது 1 தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஒன்லி 1 இஸ் தி ஆன்சர். இப்போது இந்த ப்ராப்ளமில் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவி அப்படிங்கிறவர் வந்து 9th ரேங்க் எடுக்கிறாரு. ரவிங்கிறவர் 9th ரேங்க் எடுக்கிறாரு. டோட்டலாக அவங்க கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 45 மெம்பர்ஸ் இருக்காங்க. 9th ரேங்க் எடுக்கிறாருன்னா இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? ஆல்ரெடி 9 முடிஞ்சது, 45ல் 9 போயிடுச்சுன்னா 36 மெம்பர்ஸ் ரவிங்கிறவருக்கு பின்னாடி இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ராஜ்னு ஒருத்தர் இருக்கார். ராஜ்னு ஒருத்தர் வந்து ஒரு ரேங்க் எடுக்கிறாரு. அந்த ரேங்க்குக்கு பின்னாடி 18 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அந்த ராஜுக்கு பின்னாடி 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ராஜ் வந்து லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 19th ஆளாக இருக்கார். அப்போது இங்கே ரவிக்கு அப்புறம் 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ராஜுக்கு பின்னாடி 18 போது இதுலேயே 19 போயிடுது. அப்போ 36ல் 19 போச்சுன்னா பேலன்ஸு 17. புரிஞ்சுதுங்களா? இப்போ கொடுத்துருக்குற கொஸ்டின் என்ன? ரவிக்கும் ராஜுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 17 மெம்பர்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் 17. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்கங்க. என்ன ரேஷியோ அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:7:8 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. இதில் என்ன அப்படின்னா சீட் அலோகேட் பண்ணுறாங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சீட் அலோகேட் பண்ணுறாங்க.
அதனுடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்டு சீட்டும் கொடுத்துருக்காங்க. 40% இன்க்ரீஸ் ஆகுது, 50% இன்க்ரீஸ் ஆகுது, 75% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபைனலாக இதனுடைய ரேஷியோ என்ன அப்படிங்கும்போது இன்க்ரீஸ்ன்னு வந்தால் என்ன பண்ணணும்னா ரேஷியோ டு ரேஷியோனா அப்படியே நீங்கள் எழுதிக்கலாங்க. 5 × 140%, 100ஓட ஆட் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கங்காட்டி ஆட் பண்ணுறீங்க. இதுவே டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 100லேருந்து சப்ராக்ட் பண்ணுவீங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்க. என்ன ஆன்சர் அப்படின்னாங்க 2:3:4 தான் உங்களோட ஆன்சர். வெரி சிம்பிள். இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னா டோட்டலாக 9 கலர் பாக்ஸ் இருக்குது. சரிங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் ரெட் அண்டு ஒயிட்டு. ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் நமக்கு 5 பாக்ஸ் இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா ஒயிட் மேலேயும் இருக்கலாம், ஒயிட்டு மேலே இருக்கலாம், ரெட்டு கீழே இருக்கலாம். அது நமக்கு கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறது இது ரெண்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து இமீடியட்லி எபோவ் ஒயிட். எல்லோ வந்து இமீடியட்லி எபோவ் ஒயிட். அப்போ எல்லோ வந்து இங்கே வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் எல்லோ அண்டு க்ரீன். எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்கணும். இங்கே ஆல்ரெடி 4 + 4 8 பாக்ஸ் வந்துடுச்சு. இதுக்கு மேலே 3 பாக்ஸ் விட்டு க்ரீன் போட முடியாது. ஏன்னா நமக்கு டோட்டலாகவே 9 கலர் பாக்ஸ் தான். ஸோ இதுக்கு கீழே தான் பண்ணணும். கீழே 3 பிட்வீன் விட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். இதுக்கு கீழே வந்து 3 பாக்ஸ் விட்டு நம்ம க்ரீன் போட முடியாது. ஸோ 9 கலர் பாக்ஸ் தான் இருக்குது நமக்குங்கிறனால மேலே தான் 3 பாக்ஸ் விட்டு இந்த இடத்துல க்ரீன். நெக்ஸ்ட் க்ளூ என்னென்னா as many box between red and green as between black and yellow. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கோ அதே தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் இருக்கும். இங்கே வந்து ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில எந்த பாக்ஸுமே இல்லை. அதே தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் இடையில இருக்கணும். பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவுலையும் எந்த பாக்ஸும் இல்லை. ஸோ பிளாக் இங்கே தான் வரும். இங்கே வந்து பிளாக். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டியில் எப்படி எழுதணும் அப்படின்னா ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் இடையிலையும் 2 பாக்ஸ் இருக்கணும். அப்போ உங்களுக்கு பிளாக் எங்கே வருவீங்க? 2 பாக்ஸ் விட்டிங்கன்னா பிளாக்கு இங்கே வரும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூ இஸ் பிளேஸ்டு பிலோ பிளாக் பட் நாட் அட் த பாட்டம். ப்ளூ வந்து பிளாக்குக்கு கீழே தான் இருக்கணும், ஆனால் பாட்டமில் இருக்கக்கூடாது. ஸோ பிளாக்குக்கு கீழே தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 ஆயிடுச்சு. இன்னும் 2 தான் இருக்கணும். அந்த 2ல் இங்கே லாஸ்ட்டில் பிளாக் போட முடியாது, ப்ளூ போட முடியாது. ஏன்னா லாஸ்ட்டில் ப்ளூ போட்டோன்னா இங்கே மேலே ஒரு இது இருக்கிறதா அர்த்தம். இங்கே ப்ளூ போட முடியாது. ஏன்னா ப்ளூ வந்து நாட் அட் த பாட்டம்னு கொடுத்துருக்கனால 2 பிளேஸ் தள்ளி 2 பிளேஸுமே இங்கே தான் இருக்குது. இங்கே ப்ளூ போட முடியாது. அதனால இங்கே ப்ளூ போடுறோம். இப்போ 9 பாக்ஸ்க்கான ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக கிடச்சிருச்சு. இதை பார்க்கும்போது க்ரீனுக்கு பிளாக்குக்கு கீழே தான் வந்து ப்ளூன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி 2 இங்கே 8 தான் இருக்குது. கடைசியாக நம்ம ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூடவே அங்கே ப்ளூன்னு போட முடியாது. ஸோ ப்ளூக்கான பாசிபிலிட்டிஸ் இது 2 தான். இது 2ல் தான் ஏதோ ஒன்றில் ப்ளூ வந்து நம்ம எழுத முடியும். சரிங்களா? இப்போ அடுத்த க்ளூ என்னென்னா மோர் தென் 4 பாக்ஸஸ் பிட்வீன் எல்லோ அண்டு ப்ளூ. ப்ளூக்கும் எல்லோவுக்கும் இடையில மோர் தென் 4 பாக்ஸஸ் இருக்கணும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. மோர் தென் 4ங்கிற கான்செப்ட் இங்கே மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பாசிபிலிட்டி தப்பு, நமக்கு இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டு அப்படின்னு நம்ம இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோர் தென் 4 பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் எல்லோ அண்டு ப்ளூ. எல்லோவுக்கும் ப்ளூக்கும் இடையில மோர் தென் 4 இருக்கணும். இப்போ 1 2 3 4 இல்லை மோர் தென் 4ங்கும் போது 5 வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளூக்கான பாசிபிலிட்டி இது 2 தான். இது இல்லைங்கும் போது ப்ளூ எங்கே வரும்? இங்கே தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 1 பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் ப்ளூ அண்டு ஆரஞ்சு. ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்கணும்.
இப்போ ப்ளூ இங்கே இருக்குது, இங்கே ஆரஞ்சு போட முடியாது ஏன்னா க்ரீன் இருக்குது. ஸோ ஆரஞ்சு கண்டிப்பாக லாஸ்ட்டு பொசிஷனில் தான் ஆரஞ்சு இருக்குது. இப்போ நமக்கு 9 பாக்ஸும் கிடச்சிருச்சு. அடுத்து பிங்க் இஸ் பிளேஸ்டு எபோவ் வயலட். பிங்க் இஸ் பிளேஸ்டு எபோவ் வயலட். அவ்வளோதாங்க. இப்போ 9 பாக்ஸுமே நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன? விச் பாக்ஸ் இஸ் இமீடியட்லி எபோவ் அண்ட் இமீடியட்லி பிலோ பிளாக். பிளாக்குக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. பிங்க் அண்டு க்ரீன் இஸ் த ஆன்சர். அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோங்க குரூப் 2 கொஸ்டின்லேருந்து. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாங்க.